எல்லாருக்குமே சின்ன வயசில் ஒரு செயின் போட்டிருப்பீங்க. அதாவது நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதோ, இல்லைனா காலேஜ் படிக்கும்போதோ, உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த செயினை நீங்கள் சென்டிமெண்டலாக இன்னுமே நீங்கள் பாதுகாத்து வச்சுருப்பீங்க. அந்த செயினை நீங்கள் ஒவ்வொரு டைம் போடும்போதும், இது நான் என்னோட வாழ்க்கையில் நான் போட்ட ஃபஸ்ட்டு தங்க செயின் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற ஆட்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு நான் 8th படிக்கும்போது எனக்கு செயின் வாங்கி கொடுத்தாங்க. அப்போல்லாம் செயின் போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்கூலுக்கு செயின் அலௌடு கிடையாது. நாங்களாம் 90s கிட்ஸ். செயின் அலௌட் கிடையாது. பட் இப்போவுமே அலௌட் கிடையாது. பட் ஒரு சில ஸ்கூலில் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் படிக்கும்போது செயின் அலௌட் கிடையாது. பட் அந்த மாதிரி சமயத்தில் செயினை வாங்கிட்டு ஏதாவது தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைமில், ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இல்லை அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷனில் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அலோவ் பண்ணும்போது நான் செயினை போட்டுட்டு போவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எத்தனாவது வயசில் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் அந்த செயினை நான் கல்யாணத்தப்போ அது சின்னதாக இருந்தது அந்த செயின். ஸோ அதனால் நான் கல்யாணத்தப்போ அந்த செயினை நான் கொண்டு வரல. ஸோ போடலை. எல்லாமே பெரிய பெரிய செயினாக போட்டுட்ருக்கனால சின்ன செயினை நான் போடல. அதை எங்கள் அம்மாக்கிட்டேயே நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். பட் எனக்கு அப்புறம் கல்யாணம் பிஸி அந்த மாதிரி இருந்தனால நான் அதை கண்டுக்கல. ஸோ ஒரு நாள் ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மாக்கிட்ட அந்த செயினை கேட்டேன். கேட்கும்போது அந்த செயின் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் எங்கெல்லாமோ தேடினோம், கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு 2-3 வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் வீடை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணும்போது, அதாவது ஃபுல்லாக அதை டிமாலிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இது பண்ணோம். அப்போ பண்ணும்போது அந்த செயின் எங்களுக்கு அந்த பீரோவில் அடியில் ஒரு தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தட்டில் ஒரு ஓரமாக இருந்தது. நாங்கள் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம். அது எந்த செயின் அப்படின்னா பாருங்கள், ரொம்பலாம் பிரம்மாண்டமாக இருக்காது. இந்த செயின் தான். இந்த செயின் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த செயின் தான் அது. இது ரொம்ப குட்டியான ஒரு செயின் தான். இந்த செயினை போடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு. இதுக்கு ஒரு குட்டியாக ஒரு டாலர், சில்வு மாதிரி ஒரு டாலர் உண்டு. அந்த டாலர் உடஞ்சிட்டு. ஸோ அதனால் டாலர் இப்போ இல்லை. இது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பவுன் தான் இருக்கும். இதோட டிசைன் மாடல் பாருங்கள். இந்த மாதிரி தான், ரொம்ப இலக்கு மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். இது ஒரு 3/4 பவுன் தான் வரும். இதில் ஒரு குட்டியாக ஒரு டாலர் போட்டிருப்பேன். டாலர் உடஞ்சனால இப்போ டாலர் நம்ம கிடையாது. அப்போ இதெல்லாம் நான் 90s கிட்ஸில் எடுக்கும்போது இது 916 சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது 916 போடலை. அப்போ 916 இல்லையா, இல்லை நாங்கள் வாங்காமல் இருந்தோமா அப்படின்னு தெரியல. பட் இந்த செயின் காணாமல் போன செயின் எனக்கு கிடச்சதே எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க. உங்களுக்கும் நீங்களும் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சைல்ட்ஹுட் செயினை பத்திரமா வச்சுருக்கீங்களா? என்ன மாடல், என்ன டிசைன்? நீங்கள் அதை நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ரொம்ப உடையிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அழிச்சிட்டு வேறு மாதிரி செய்யலாம்னு நினைப்பீங்க. பட் நான் இதை நான் வாழ்நாளில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த செயினை அழிக்கவே கூடாதுன்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். உங்களில் யார் இந்த மாதிரி திங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனாவது வயசில் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் பத்திரமா வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.